சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். கிளிகள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? கிளிகள் பற்றி நிறைய தகவல்கள் இருக்கின்றன. அவற்றுள் சுருக்கமான தகவல்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கிளி பைரட் சித்தாசிடே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை. இவற்றுள் சுமார் 86 இனங்களைச் சார்ந்த 372 வகைகள் உள்ளன. இவை சிறப்பியல்பான வளைந்த சொண்டை அலகு கொண்டன. ஒரு கிளியின் ஆயுட்காலம் இனங்கள் முழுவதும் மாறுபடும். ஒவ்வொரு வகை கிளிகளும் வெவ்வேறு ஆயுட்காலம் கொண்டவை. உதாரணமாக, ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளியின் ஆயுட்காலம் 40 முதல் 60 வரை ஆண்டுகள். அமேசான் கிளிகள் 25 முதல் 75 வரை ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டவை. தொங்கும் கிளிகள் லவ்பேர்டுகள் மற்றும் பட்ஜெட் போன்ற சிறிய கிளிகள் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை. மேஜர் மிச்சலின் காக்டூ 82 வயதுடைய வாழும் மிகப் பழமையான கிளி. 10 கிராம் அளவில் இருந்து 4 கிலோ வரையிலான எடையிலும் 8 சென்டிமீட்டர் முதல் 1 மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுகின்றன. கிளிகள் மட்டுமே தங்கள் கால்களால் உண்ணும் திறன் கொண்ட பறவைகள். ஏனெனில் கிளிகளுக்கு ஜிகோடாட்டில் பாதங்கள் உள்ளன, அதாவது ஒவ்வொரு காலிலும் 4 கால்விரல்கள் உள்ளன. 2 முன்னோக்கியும் 2 பின்னோக்கியும் உள்ளன. கிளியால் தன் அலகுகளின் மேல் அலகை மட்டுமே அசைக்க முடியும். கேட்கும் சக்தி அதிகம். வளைந்த அழகான அலகும் பளிர் வண்ணமும் உறுதியான கால்களும் கிளிகளுக்கு அழகு சேர்க்கின்றன. பறவை இனங்களில் புத்திக்கூர்மை கொண்டவை கிளிகள். கிளிகள் நன்றாக கற்றுக்கொள்கின்றன, வேகமாக கற்றுக்கொள்கின்றன. கிளிகள் மிகவும் பிரபலமான செல்லப்பிராணிகளாக இருக்க காரணம் அவைகளின் ஒலிகளை கற்கும் மற்றும் பின்பற்றும் திறன் ஆகும். ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள், அமேசான் கிளிகள் ஒலிகளை பின்பற்றுவதில் சிறந்தவை. உண்மையில் ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளி 100 வார்த்தைகளுக்கு மேல் பேசக்கூடியது. கிளிகள் உலகின் அனைத்து வெப்பமண்டல் மற்றும் மிதவெப்ப மண்டல கண்டங்களிலும் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவிலும் தென் அமெரிக்காவிலுமே மிக அதிக வகையிலான கிளிகள் உள்ளன. தமிழ்நாட்டில் பொதுவாக காணப்படுவது சிவப்பு வளைய கிளியாகும், ரோஜ் ரிங்கு பைராக்கி. விதைகளும் பழங்களும் கொட்டைகளும் பூக்களும் முட்டுக்களும் மற்றும் தாவரம் சார்ந்த பிற பொருட்களுமே கிளிகளின் முக்கிய உணவு. கியா என்ற பெயர் கொண்ட ஆஸ்திரேலியா கிளிகள் மாமிசம் மற்றும் அழகியவற்றை தின்பவை. உலகின் மிகப்பெரிய கிளி இனமான ககாபோ அதனால் பறக்க முடியாது. இருப்பினும் காகபோ குதித்து செல்லும் மற்றும் மரங்களில் ஏறும் திறன் கொண்டது. 9 பவுண்டுகள் எடை கொண்டது. 2 அடி நீளம் வரை வளரக்கூடியது. துரதிருஷ்டவசமாக ககாபோ இன்று மிகவும் அரிதான பறவைகளில் ஒன்றாக உள்ளது. பொதுவாக இவை மரப்பொந்துகளில் வாழும். கிளிகள் மனிதர்களைப் போலவே ஒலி எழுப்ப வல்லவை. பயிற்சி அளித்தால் சில வார்த்தைகளை உச்சரிக்கும். ஆண் ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் மனிதர்களின் பேச்சை புரிந்து கொள்வதில் சிறப்பு வாய்ந்தவை. கிளி ஓராண்டிற்கு ஒரு முட்டை மட்டும் இடும் மற்றும் அம்முட்டைகள் வெண்ணிறத்தில் இருக்கும். பச்சை நிற கிளிகள் நாளடைவில் மஞ்சள், பச்சை, சிகப்பு ஆகிய நிறங்களுடன் பஞ்சவர்ண கிளிகளாக மாறிவிடுகின்றன. சாரதிவேல் யூனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.